ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பாஸ் ஆர் ஃபெயில் ஆனவங்க யாராக இருந்தாலும் சரி, தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு உடனடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு. ஸோ என்னங்கிறத நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்க்கலாம் என்னங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர் பணியிடங்கள் நிறைய வேகன்சிஸ் இருந்தாலுமே தற்காலிக ஆசிரியர் பணியிடம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆல்ரெடி நிறைய தற்காலிக ஆசிரியர்கள் தமிழக அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? தற்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வேகன்சியை பணி வெற்றிடங்களை சமாளிப்பதற்காக இந்த தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் என்பது நடைபெறவிருக்கிறது. மெயினாக எதுக்காக போடுறாங்க தற்காலிக ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்க வேண்டிய எந்த சலுகைகளும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நிரந்தர ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இவங்களுக்கான பென்ஷன் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அகவலைப்படை உயர்வு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, சேலரி ஹையஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய 45,000 50,000 60,000 கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ டெம்பரரி பேசிஸில் ஒரு சேலரியை கொடுத்துட்டு ப்ரைவேட் கான்ட்ராக்ட் மாதிரி வந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் அதிகமாக தற்காலிக ஆசிரியர்களை அரசு வந்து நியமிக்கிறாங்க, பட்ஜெட் பற்றாக்குறையினால். ஸோ அதனால் இப்போ மறுபடியும் வந்து தற்காலிக ஆசிரியர் பணிகளுக்கான அறிவிப்புகள் வெளியே இருக்குது. மெயினாக டெட்டு பேப்பர் 1 அண்டு டெட்டு பேப்பர் 2 ரெண்டுமே பாஸ் பண்ணவங்க அல்லது ஃபெயில் ஆனவங்க ரெண்டுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இந்த பணி வாய்ப்பு பெறுவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சொந்த ஊர்கள்லேயே அப்ரோச் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு வேவாக இருக்கும். அங்கே தான் வந்து உங்களுக்கு நல்லா அப்ரோச்சும் ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் போய் கேளுங்க, ஹெட் மாஸ்டரை மீட் பண்ணி கேளுங்க. டெம்பரவரி ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு இந்த மாதிரி வேகன்சி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இப்போ தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓவே வந்து அரசு வந்து பாஸ் பண்ணாங்க. பட் அது எலெக்ஷன்னால் அதுக்கப்புறம் பெண்டிங் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் தேவைகள் இருக்கிறதுனால நியமிக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அதனால் அங்கே போய் நீங்கள் கேட்கணும். கேட்டு அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்கா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிவிட்டு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களில் நீங்கள் சேரலாம். இதிலும் சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சார் இது வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் சார் போடுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சில பேர் என்னன்றாங்க, இல்லை சார் நான் போய் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் கிடைக்கக்கூடிய சேலரிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னும் போது நம்ம எந்த அமௌண்ட்டும் கொடுத்து போக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளே அந்த சூழ்நிலையை உருவாக்கிடுறோம், காசு கொடுத்தா தான் போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை. ஸோ ஆசிரியர்கள் தயவு செஞ்சு இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூலில் போயிட்டு கண்டிப்பாக கேளுங்க, தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் அவைலபிளாக இருக்கா அப்படின்றது கேட்டு உங்களோட அது ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி தற்காலிக ஆசிரியர்களை தற்போது சேர்ந்துருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ சிலரால் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஃபுல் டைம் படிக்கிறதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இருக்கும், ஆர் மேனேஜபிளாக இருக்கும். சிலரால் வந்து அதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க கட்டாயமாக பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டே தான் படித்தாகணும். ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புதல் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை மெயில் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.